பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க, என்ன ஆங்கிள் கட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? பேரபோலா ரிசல்ட் கொடுத்துட்டா நம்ம வந்து ஆங்கிள் எப்படி கட் பண்ணணும்னு கொடுத்துட்டாங்க. ஏன் ஜெனரேட்டர் பேரலா கட்டிங் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வரும், பேரபோலா தான் வரும். ஓகேவா? சோ அது என்ன ஷேப்ல வரணும்ன்றதுக்கு எந்த இடத்துல கட் பண்ணணும்ன்றத நம்ம சொல்லியாகும். அதுதான் அவங்க என்ன சொல்லிருக்காங்க, 10 mm from the contour generator on the base சொல்லிருக்காங்க. What is contour generator னா ஏற்கனவே சொல்லிருக்கேன், ரெண்டு அவுட் சைட் ஜெனரேட்டர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, contour generator or extreme generator or என்னது outer generator. ஓகேவா? டூ ஸ்லாண்ட் ஜெனரேட்டர். இந்த மாதிரி நாலு பேர் வந்து இதுதான் சொல்லிக்கலாம். இந்த நாலு ஜெனரேட்டர்ல இருந்து என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஜெனரேட்டர் பேரலா கட் பண்ணுவோம். பேஸ்ல இருந்து 10 mm எடுக்கணும். ஓகேவா? இந்த क्वेश्चन ரெண்டு விதமா கேட்கலாம், ரெண்டுத்துக்கும் வேற வேற ஆன்சர் வரும். 10 mm from the contour generator, 10 mm from the contour generator on the base, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். ஓகேவா? 10 mm from the contour generator மட்டும் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வேற மாதிரி வரும். 10 mm from the contour generator on the base கொடுத்தாங்கன்னா அதுக்கு வேற மாதிரி ரிசல்ட் வரும். ஓகே, from first வந்து on the base போடலாம். சோ இந்த ஸ்டெப் வரைக்கும் எல்லாரும் நார்மலா போடுறோம் இல்லையா? இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தா கட்டிங் லைன் எங்க கட் பண்ணுது அப்படி பார்த்தா contour generatorல வந்து 10 mm on the base. ஓகேவா? இது ரெண்டும் தான் contour generator or extreme generator, outer generator or வந்து two slant generator. இந்த ஜெனரேட்டர் வந்து 10 mm தள்ளி கட் பண்ணுது. ஓகேவா? என்ன இருக்குன்னா பேஸ்ல, அப்போ பேஸ்ல இருந்து 10 mm எடுத்து இந்த ஜெனரேட்டருக்கு parallel-ஆ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கட்டிங் லைன் வந்து போடணும். ஓகேவா? பேஸ்ல இருந்து 10 mm எடுக்கணும். சப்போஸ் ஆன் தி பேஸ்ன்ற வார்த்தை கொடுக்கல. ஓகேவா? ஆன் தி பேஸ்ன்ற வார்த்தை கொடுக்கல. எல்லாம் ஏத்தாது இருக்காது. கோடுல எல்லாம் அப்படியே வச்சிட்டு வந்து ஆன் தி பேஸ்னா பேஸ்ல இருந்து 10 mm எடுக்கணும். ஆன் தி பேஸ்ன்ற வார்த்தையை விடல அப்படினா இந்த ஜெனரேட்டருக்கு பர்பெண்டிகுலரா இப்படி ஸ்கேலை செட் பண்ணி 10 mm எடுத்து பேரலலா போடணும். இது வேற வேற ஆன்சர். ஓகேவா? ஆல்மோஸ்ட் ஷேப் ஒரே மாதிரி தான் இருக்கு, சைஸ் வந்து வேரி ஆகும். ஓகேவா? சோ இது பர்பெண்டிகுலரா 10 mm எடுக்கணும். ஜஸ்ட் 10 mm from the contour generator தான். 10 mm from the contour generator on the base na base point la irundhu 10 mm எடுத்து போடணும். ஓகேவா? இது இப்படி மெஷர் பண்றோம், இது இப்படி மெஷர் பண்றோம். இந்த மெஷர்மென்ட் இந்த மெஷர்மென்ட் சேம் கிடையாது. ஓகேவா? இதுல இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி பார்த்தா 10 mm வராது. ஆனா இந்த கேப் மெஷர் பண்ணி பார்த்தா 10 mm வரும். ஓகேவா? அதுல வந்து பார்த்தா இதுல இந்த parallel லைன், இது ஒரு parallel லைன், இது ஒரு parallel லைன் போல இது 10 mm வரும். ஆனா இது வந்து 10 mm வராது, அதோட ஜாஸ்தியா வரும். சரியா? சோ 10 mm on the base னா பேஸ் வந்து 10 mm எடுக்கும். 10 mm from the contour generator மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க இது பர்பெண்டிகுலரா வச்சு வரையணும். சரியா? இது கிளியர்? இந்த டவுட் இருக்கா? சோ क्वेश्चन எப்படி வேணாலும் வரலாம். ஓகேவா? இப்போ இத வந்து பாருங்க, ஒரு டாட் வச்சு எக்ஸ்டென்ஷன், இது ஒரு டாட் வச்சு எக்ஸ்டென்ஷன், இத மட்டும் டாப் பண்ணிடுவேன். சோ பேஸ்ல கட் பண்ணா எப்படி தான் சொல்லிருக்கேன், கோணா இருந்தாலும் சிலிண்டரா இருந்தாலும் பேஸ்லயோ டாப்லயோ கட் பண்ணா we will get two corners. ஓகேவா? அது சிலிண்டரா இருந்தாலும் கோணா இருந்தாலும் டாப் பேஸ்ல இது கட் பண்ணாலும் எனக்கு வந்து என்ன கிடைக்கும், கார்னர் கிடைக்கும். ஜெனரேட்டர்ல கட் பண்ணும்போது எனக்கு பாயிண்ட் கிடைக்கும். சோ பேஸ்ல இந்த ரெண்டு கார்னர், இந்த ஜெனரேட்டர் முன்னாடி ஒரு ஜெனரேட்டர் இருக்கு, பின்னாடி ஒரு ஜெனரேட்டர் இருக்கு. CO ஜெனரேட்டர், GO ஜெனரேட்டர், பின்னாடி ஒரு ஜெனரேட்டர், CO GO ரெண்டு ஜெனரேட்டர் இருக்கு. சோ ரெண்டு பாயிண்ட், இங்க ரெண்டு ஜெனரேட்டர் இருக்கு, DO F1. சோ இந்த ரெண்டு பாயிண்ட், இங்க ஒரு ஜெனரேட்டர் இருக்கு, GO ன்றது. சோ 1 2 2 மொத்தம் வந்து எத்தனை பாயிண்ட், 5 பாயிண்ட். இந்த ரெண்டு கார்னர் டோட்டலா 7 நேம்ஸ் கொடுக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? சோ இதுக்குலாம் வந்து 1, இது 2, இந்த பாயிண்ட் 3, தென் இது 4, 3 இது 5, தென் இது 6, இங்க வந்து 7. ஓகேவா? EO ல மட்டும் ஒரே ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு வந்து தென் 1 7 எங்க இருக்கு, பேஸ்ல இருக்கு. பேஸ்னா இந்த சர்க்கிள்ல வந்து மார்க் பண்ற மாதிரி இருக்கு. 2 6 3 5 4 எல்லாமே ஜெனரேட்டர்ல இருக்கு. ஜெனரேட்டர்னா இந்த உள்ள டிவைட் பண்ணிக்கவே இல்ல அந்த லைன்ஸ்ல வந்து அந்த 5 பாயிண்ட் வரும்.
ஸோ 1 வந்து எங்க இருக்கு 1 பிராக்கெட் வெளில இருக்கு ஸோ பிராக்கெட் வெளியில என்ன இருக்கு b யும் c யும் இருக்கு 7 பிராக்கெட் உள்ள இருக்கு பிராக்கெட் உள்ள என்ன இருக்கு h யும் g யும் இருக்கு ஸோ இங்க வந்து ஒரு லைன் போட்டனா b க்கு c க்கு நடுவுல வர்றது 1 h g க்கு நடுவுல வர்றது 7 ஓகேவா அடுத்தது 26 ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற ஜெனரேட்டர்ல இருக்கு இங்கேயும் ஸ்ட்ரெயிட்டா வருது ஸோ இத கடைசியா மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது 35 வந்து பார்த்தனா OD OF ன்ற ரெண்டு ஜெனரேட்டர்ல இருக்கு OD ல வர்றது 3 OF ல வர்றது 5 அடுத்தது 4 வந்து OE ன்ற ஜெனரேட்டர்ல இருக்கு ஸோ OE ல வந்து 4 வந்து மார்க் பண்ணிட்டேன் ஸோ 1 3 4 5 7 மார்க் பண்ணியாச்சு 26 மட்டும் மார்க் பண்ணல ஸோ 26 மார்க் பண்ணா நம்ம என்ன பண்ணோம் 2 ஸ்லாப் ஜெனரேட்டர்ல அதை கனெக்ட் பண்ணி நாம வந்து அங்க என்ன பண்ணோம் வெர்டிகல் லைன் வரைஞ்சி திருப்பி இந்த ஹரிசாண்டல் லைன்ல லிங்க் பண்ணி அதை ரேடியஸ் எடுத்து ஆர்க் பண்ணிக்கணும் ஓகேவா இந்த 2 ஸ்லாப் ஜெனரேட்டர் இல்லனா ஒரு ஹரிசாண்டல் லைன் போடணும் பட் இந்த ரெண்டு பக்கமுமே எனக்கு இருக்குது என்னது 2 ஸ்லாப் ஜெனரேட்டர் தான் அப்ப நான் இந்த ஹரிசாண்டல் லைன் தனியா போடணும்னு அவசியம் கிடையாது ஸோ நான் இந்த பாயிண்ட் வந்து டைரக்டா வந்து என்ன பண்ணிடுவேன் அந்த ஜெனரேட்டரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தென் இந்த வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் வெர்டிகல் லைன் போட்டு அந்த ஹரிசாண்டல் லைனை மார்க் பண்றேன் let it be வந்து r then OR as radius OR center இங்க மேல ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க் மேல கட் பண்றது வந்து பாயிண்ட் நம்பர் 6 கீழே கட் பண்றது பாயிண்ட் நம்பர் 2 இப்போ 1 to 7 கார்னர் டு கார்னர் என்ன பண்ணனும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணனும் மீதி 1 to 2 கார்னர் பாயிண்ட் இருந்தாலும் பாயிண்ட் டு பாயிண்ட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணனும் ஃப்ரீ ஹேண்ட்ல கனெக்ட் பண்ணனும் ஷேப் வந்து இந்த மாதிரி வரும் ஓகேவா தென் இந்த அவுட்டர்ல இருக்கிறதெல்லாம் அவைலபிள் क्वेश्चन உள்ள இருக்கிற ஜெனரேட்டரை நம்ம என்ன பண்ணக்கூடாது டார்க் பண்ணக்கூடாது ஓகேவா இந்த ஜெனரேட்டர்ஸ் எப்பவுமே நம்ம டார்க் பண்ணக்கூடாது பட் இங்க ஆக்சிஸ் மட்டும் டார்க் பண்ணிக்கலாம் தென் இந்த போர்ஷன் வந்து என்ன பண்ணிடுறேன் ஹேட்ச் பண்ணிடுறேன் ஓகேவா இதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணலாம் perpendicular lines வந்து true shape of the section as it is எப்படி போடலாம் இல்லையா அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா Yes sir.